சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியாயிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுத்திருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 600 கோடிக்கு மேலே வசூல் செய்த கூலி படம் என்னதான் வசூல் ரீதியாக ஒரு நல்ல படமாக இருந்தாலும் விமர்சன ரீதியாக தோல்வி படம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா லோகேஷ் கிட்டேருந்து இதை சற்றும் மக்கள் எதிர்பார்க்கலை. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க லோகேஷ் கனகராஜ். அதாவது ரஜினி, கமல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து தயாரிக்க போகும் படம் தலைவர் 174. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினியோடு சேர்ந்து கமல்ஹாசன் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறாரு. 2 பேரும் கேங்ஸ்டர்ஸாக நடிக்க போகிறாங்க என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவாகவும் ரஜினி அவர்கள் வில்லனாகவும் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை ரஜினிகாந்தே கூலி ஆடியோ லான்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதாவது எனக்கு முதல்ல சொன்ன கதை வேறு, அதில் நான் ஹீரோ கிடையாது வில்லன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து கமல்ஹாசனும் இப்போ சைமா அவார்ட்ஸில் நானும் ரஜினியும் இணைவது உறுதி என அதை உறுதி செஞ்சுருந்தார். மேலும் சூப்பர் ஸ்டாரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி தொடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அந்த படத்தை எடுத்தார்னா எந்த லெவலில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கூலி படத்துக்கும் அந்தளவுக்கு தான் ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. இப்போ கிடைச்சிருக்க இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான நடிகரும் இணைய போகிறாராம். அதாவது எல்சியூவில் தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. எல்சியூக்குள்ளே தலைவரை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த எல்சியூவில் ஏற்கனவே லியோ தாஸா நடிச்சிருந்தவர் நம்ம தளபதி விஜயும் இந்த படத்தில் லியோ தாஸா உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாராம். அதாவது ரஜினி கமல் இணையும் படத்தில் லியோ தாஸாவே நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்க போகிறது மிக பெரும் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி மட்டுமல்லங்க, பல்லாயிரம் கோடி வசூலை சாதனை செய்யும். தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்சியூவில் தான் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் ரஜினி, கமல், விஜய், சூர்யா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த படத்தில் ஒன்றிணையும் போது கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அதிகமாகும். அந்த ப்ரெஷரை லோகேஷ் தாங்குவாரா அப்படின்றது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த படம் கன்ஃபார்மாக உறுதியாகிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.